கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ உங்களை டாட்சன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். பெண்களுக்கான ஆலோசனை குறித்து நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். நாம் என்ன பண்ணுறோம், விசுவாசிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு அப்படியே விடாமல் நம்ம மறுபடியும் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்பட்டுனே இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஆனால் நாம் ஜெபிச்சுட்டு அதே இதில் தான் இருக்கணும். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஆள் வெயிட்டை வச்சுட்டு ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். அப்போ ஒரு வண்டி அந்த ஆள் ஏற்றிட்டு போச்சு. அவன் தலையிலேயே வச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த டிரைவர் சொன்னாரா, நீ இறக்கி கீழே வச்சுருப்பாங்க. இல்லை என்ன தான் சுமக்குதுன்னா இந்த சுமையை கூட இந்த வண்டி சுமக்குமான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தாங்க நாம் இருக்கிறோம். இறக்கியே வைக்கிறது இல்லை, நாமளே சுமந்துட்டுருக்கோம். ஆனால் தாவீது பாருங்கள், சங்கீதம் 3:4-5 பார்க்கும்போது தன் மகன் அப்சலோமுக்கு தெத்திட்டு வர சூழ்நிலையில் இருந்தபோது கூட அவன் ஆண்டவரை நோக்கி மட்டும்தாங்க சத்தமிட்டு கூப்பிடுறான். அவர் தம் பரிசுத்த பருவத்திலிருந்து அவனுக்கு செவி கொடுப்பார் என்று அவன் விசுவாசிக்கிறான். அப்புறம் என்ன சொல்லலாம், நான் படுத்து நித்திரை செய்தேன், வீழ்த்து கொண்டேன், கர்த்தர் சுகமாய் தூங்க பண்ணினார் என்று சரிக்கைடுறாங்க. நாமளும் அப்படிதாங்க, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை மட்டுமே தான் போய் பார்க்கணும். அதே சங்கீதம் 4:8 பாருங்கள், அவன் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் என்னை சுகமாய் தாங்க பண்ணினேன் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறான். அது மட்டும் இல்லைங்க, அவன் என்ன சொல்கிறான், சங்கீதம் 55:22 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வசனத்தை அவன் பிரிச்சுக்கிட்டான், அறிக்கை செய்யலாம். அது போல தாங்க நம்ம எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்க்கணும். இப்போ 1 சாமுவேல் 1:6 பாருங்களேன். தன் நாச்சியாராக அண்ணால் வேதனைப்படுத்தும்போது அவங்க என்ன பண்ணாங்க, மனம் கசந்து போய் சபையில் தான் அழுது விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட விண்ணப்பத்தை கேட்டார். அந்த ஊழியக்கார் சொல்கிறார், இப்போ ஒன்று விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அதுவும் பிறகு அழவே இல்லை. அவங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு துக்கமுகமாக இருக்கலாங்க. ஆண்டவர் உடனே 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அவருக்கு உடனே சாமுவேல் தந்தார். அந்த மாதிரி தாங்க நம்ம எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை மட்டுமே சொல்லிட்டு அவர் பாதத்தில் நம்ம எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் தெரிய செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில் உள்ள கவலை கண்ணீர் என்ற மாறாக்கள் எல்லாத்தையும் நீக்கி சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் தந்து, அது மட்டும் இல்லைங்க, ஏழையுமே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம கட்டளையிடுவாராக. அதை நம்ம விசுவாசிப்போங்க. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க இந்த நல்ல நேரத்தை தந்த தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வசனம் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். நாங்கள் இது போல் அண்ணாலை போல விசுவாசிக்க, அப்பா தாவீதை போல விசுவாசித்த எல்லாத்தையும் உம்மிடத்தில் அறிக்கை செய்ய நீர் எங்களுக்கு திரும்ப செய்யுங்க. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். துதிக்கான மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.